முதல் முயற்சி சேனலில் உங்களை வரவேற்கிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 9th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸில் யூனிட் 2 எலெக்ஷன் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் ப்ரெஷர் குரூப்ஸ், தேர்தல் அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள், புக் த கொஷின் அண்ட் ஆன்சர் பார்க்க போகிறோம். இங்கிலீஷில் அண்ட் தமிழில் ரெண்டுமே பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம். Roman letter 1, choose the correct answer. Question number 1, India has adopted the electoral system followed in the answer B, United Kingdom. கீழ்கண்ட நாட்டின் தேர்தல் முறையினை இந்தியா ஏற்றுக்கொண்டுள்ளது. ஆன்சர் ஆ, இங்கிலாந்து. Question number 2, the Election Commission of India is an answer A, independent body. இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு ஆன்சரு சுதந்திரமான அமைப்பு. Question number 3, which article of the Constitution provides for an election commission? Answer C, Article 324. இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் அரசியலமைப்பு பிரிவு ஆன்சர் இ, பிரிவு 324. தமிழ் மீடியம் புக்கில் இ பிரிவு 314 கொடுத்துருப்பாங்க. 314 கிடையாது, 324 மாற்றிக்கங்க. Question number 4, which part of the Constitution of India says about the Election Commission? Answer B, Part 15. இந்திய அரசமைப்பின் எந்த பகுதி தேர்தல் ஆணையத்தை பற்றி கூறுகிறது? பகுதி 15. ஆன்சர் ஆ. Question number 5, who accords recognition to various political parties as national or regional parties? Answer B, the Election Commission. பல்வேறு அரசியல் கட்சிகளை தேசிய கட்சியாகவோ அல்லது மாநில கட்சியாகவோ அங்கீகரிப்பது. ஆன்சர் ஆ, தேர்தல் ஆணையம். Question number 6, assertion, Indian Constitution provides for an independent election commission. Reason, to ensure free and fair election in the country. Answer A, both A and R are true and R explains A. இந்திய அரசமைப்பு சுதந்திரம் செயல்படும் தேர்தல் ஆணையத்திற்கு வழிவகை செய்கிறது. காரணம், இது நாட்டின் சுதந்திரமான நியாயமான தேர்தலை நடத்த உறுதி செய்கிறது. ஆன்சர் ஆ, ஏ மற்றும் பி இரண்டு சரியானது மற்றும் ஆர் ஏவை விளக்குகிறது. 7th question, இது இம்பார்ட்டன்ட் கொஷின். நோட்டா வாஸ் இன்ட்ரோடியூஸ்ட் இன் த இயர். ஆன்சர் சி, 2014. நோட்டா முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. ஆன்சர் இ, 2014. Question number 8, the term pressure groups originated in. ஆன்சர் ஏ, USA. அழுத்த குழுக்கள் எனும் சொல்லினை உருவாக்கிய நாடு. ஆன்சர் ஆ, அமெரிக்க ஐக்கிய நாடுகள். Assertion, a large number of pressure groups exists in India. Reason, pressure groups are not developed in India to the same extent as in the USA. Answer B, both A and R are true and R does not explain A. கூற்று, இந்தியாவில் அதிக எண்ணிக்கையிலான அழுத்த குழுக்கள் காணப்படுகின்றன. காரணம், அமெரிக்க ஐக்கிய நாட்டில் இருப்பதைப் போல இந்தியாவில் அழுத்த குழுக்கள் வளர்ச்சியடையவில்லை. ஆன்சர் ஆ, ஏ மற்றும் ஆர் இரண்டு சரியானது. ஆர் ஏவை விளக்கவில்லை. Fill in the blanks. First question, the Election Commission of India is a body of 3 members. ஓகேங்களா? இந்திய தேர்தல் ஆணையம் 3 உறுப்பினர்களாக உள்ளடக்கியுள்ளது. Question number 2, National Voters Day has been celebrated on 25th January. தேசிய வாக்காளர்கள் தினம் அனுசரிக்கப்படும் நாள் 25th January. Question number 3, in India multi-party system is followed. இந்தியாவில் பல கட்சி முறை பின்பற்றப்படுகிறது. இந்தியாவில் பல கட்சி முறை தான் பின்பற்றப்படுகிறது. Question number 4, in 2017 there were 7 recognized national parties. 7. 2017 அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகளின் எண்ணிக்கை 7. Question number 5, நர்மதா பச்சோ
Andalone is a pressure groups. நர்மதா பட்சேவா அத்லோனின் என்பது ஒரு அழுத்த குழுக்கள். Number 3, match the following. Question number 1, national party 7, 2 single party China, 2 party system USA, 4th one pressure groups trade unions. பொறுத்துக. Question number 1, தேசிய கட்சி 7, ஒரு கட்சி ஆட்சி முறை சீனா, இரு கட்சி ஆட்சி முறை வந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகள், அழுத்த குழுக்கள் வந்து வணிக குழுக்கள். 2 மார்க்ஸ் ஷார்ட் நோட்ஸும் எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள். நிறைய பேர் ஷார்ட் நோட்ஸ் வேணும்னு கேட்டிருந்தீங்க, அதனால் எடுத்து போட்டிருக்கேன் 2 மார்க்ஸு. Question number 1, explain the electoral system in India. Subdivision 1, the electoral system in India is borrowed from the one operating system in Great Britain. Subdivision 2, Article 324 of the Indian Constitution provides for an independent election commission in order to ensure free and fair elections in the country. Subdivision 3, the Parliament may make provision with respect to all matters relating to election in the Parliament and the state legislatives. Subdivision 4, the state legislatures can also make provisions with respect to all matters relating to election to the state legislature, but they can only supplement the parliamentary law. Question number 2, give the meaning of a political party. Subdivision 1, a political party is a group of people who came together to contest elections and hold power in the government. Subdivision 2, a political party has 3 components: a leader, active members, and the followers. Question number 3, distinguish between two-party system and the multi-party system. Two-party system in which only 2 major party exists. For example வந்து USA and UK ரெண்டு தான். Multi-party system in which there are more than 2 political parties. For example, India, Sri Lanka, France and Italy. இது 2 major parties வந்து 2-party system, more than 2 political வந்து multi-party system. Question number 4, what is a pressure group? Subdivision 1, the term pressure group originated in the USA. Subdivision 2, a pressure group is a group of people who are organized actively for promoting and defending the common interest. Subdivision 3, it is so called as it attempts to bring a change in the public policy by exerting pressure on the government. அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.